ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ராயன்கிற திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்றுனாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் வந்து நம்ம தனுஷோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாறுபட்ட, இதுக்கு முன்னாடி வட சென்னை படத்தில் வந்து அவரை பார்த்த அதே ஒரு கதாபாத்திரம், அதே மாதிரி தான் இந்த படத்தோட அந்த அதே போல் தான் இந்த படத்தோட மேக்கிங் எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து தனுஷ் எந்த ஒரு புதுமையான விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷோட 50வது படமாகவும் ரிலீஸ் ஆகுது. அதே போல் தனுஷே வந்து அதை இயக்கியும் அதே போல் நடிச்சுமே வந்து பண்ணியிருந்திருக்காரு. இது அவரோட கரியரில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக அமையுமா அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க தான் செய்யணும். ஏன்னா வந்து எல்லா நடிகர்களுக்குமே வந்து 50வது படம், 25வது படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யமகண்ட படங்களாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம தனுஷ்க்கு வந்து இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதே போல் இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மானுமே வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட பாடல்கள் இந்த படத்தில் எல்லாமே வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கை தான் வந்து இப்போ வரைக்கும் எடுத்துகிட்ருக்கு. அதே போல் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த படத்துக்கான கதைக்களம் எப்படின்னா, ஒரு 3 அண்ணன் தம்பிகளுக்கு வந்து அவங்களுக்கு இடையில வந்து நடக்கக்கூட சண்டை, வேற ஒரு வில்லனுக்கும் இவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டாக தான் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த படம் வந்து தனுஷ்க்கு வெற்றி படமாக அமையுமா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.